புதுசா ட்ரை பண்ண போறீங்க. டிஷ்ஷும் சொதப்பக்கூடாது. செய்யவும் ஈஸியா இருக்கும். டேஸ்ட்டும் அல்டிமேட்டா இருக்கணும்னா, கண்டிப்பா இத ட்ரை பண்ணுங்க. 350 கிராம் எறா எடுத்திருக்கேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் வரமிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டிருக்கேன். எல்லாமே ஒண்ணு சேர்த்து எறாவோட நல்லா பெசறி விட்டு ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க. ஒரு பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், 8 பல்லு பூண்டு நல்லா பொடியா கட் பண்ணி அத இது கூட சேர்த்துருக்கேன். எண்ணெயில அந்த பூண்டு நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துட்டு, ஒரு கொத்து கருவேப்பில அது கூட சேர்த்துக்கங்க. பெரிய சைஸ்ல ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியா கட் பண்ணி எடுத்திருக்கேன். அந்த வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும், சின்னதா ஒரு தக்காளி அதையும் நல்லா பொடியா கட் பண்ணி இது கூட வதக்கிக்கங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துருக்கேன். நீங்க உங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாரி உப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கங்க. இப்ப நம்ம ஊற வச்சிருந்த அந்த எறா வந்து அப்படியே இது கூட வந்து சேர்த்துக்கங்க. நான் வந்து டைகர் ப்ரான் வந்து எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து மீடியம் ஃப்ளேம்ல 3 to 4 மினிட்ஸ் மட்டும் நம்ம குக் பண்ணா போதும். நம்ம மசாலா பெரட்டி வைக்கும்போதே அதுலேருந்து தண்ணி விட்டு வந்திருக்கும். அந்த தண்ணிய மட்டும் தான் நான் சேர்த்துருக்கேன். வேற எதுவும் தண்ணி நம்ம ஊத்த வேண்டாம். 3லேருந்து 4 நிமிஷத்துலயே நமக்கு சூப்பரா எறா வந்து வெந்து வந்துரும். சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பாருங்க. வேணும்னா நீங்க மிளகுத்தூள் போட்டுக்கலாம். நான் வந்து வெறும் கொத்தமல்லி இலை மட்டும் போட்டு இறக்கிட்டேன். செம்ம டேஸ்ட்டா இருக்கும். கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பாருங்க.